வணக்கம் நண்பர்களே. பொதுவாக என்னுடைய கிளாஸ் வந்து 2 hours 3 hours கூட கிளாஸ் எடுப்பேன். 6 ஹவர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நடுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் எடுத்து இந்த 2 hours கிளாஸ்லாம் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உட்காரும்போது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக உட்காருவாங்களோ அதே மாதிரி தான் போகும்போது இருப்பாங்க. பொதுவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிளாஸு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் சம்மந்தப்பட்ட தொடர்பாக. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். இது மாதிரிலாம் நம்ம வீடியோவில் போட முடியாது. என் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் அது இப்போ படித்து கொண்டிருக்கிற மாணவரோட சொல்லுவாங்க, கிளாஸ் நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரியா இல்லை சார், நாங்கள் வேறு மாதிரி நினச்சிருந்தோம், கிளாஸ்க்கு வந்த மாதிரி தான் தெரியுது இது வேறு மாதிரியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. என்ன காரணம்னா, வீடியோவுக்கு ஒரு 7 minutesலேருந்து 10 minutesக்குள்ளே போட்டால் தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்றது பொதுவான ஒரு நடைமுறை. இது நான் இப்போ நான் போட்டிருக்க ரீசெண்டாக போட்டிருக்க வீடியோ பாருங்கள். அந்த கலெக்ஷன்ஸை ஒரு 30 கலெக்ஷன் பார்க்கறதுக்குள்ளேயே 15-20 minutes ஆகிடுது. ஸோ நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா டைம் ஆகும், நிறையா ஆகும். அது அதுக்கேற்ற மாதிரி வீடியோட குவாலிட்டி லெங்க் அதிகமாகும். என்கிட்ட இருக்கிறது Vivo 15 Vivo ஃபோனு, ஒரு 4 வருஷம் மாடல். அது 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாடல். அதை வச்சா எல்லா வீடியோ இதுக்கு நான் போட்டிருக்கேன். 203 வீடியோ போட்டது அத்தனையும் அதுலேருந்து போட்டது தான். 1-2 டேப்லேருந்து நான் போட்டிருப்பேன், 1-2. மற்றபடி எல்லாமே இந்த வைவோலேருந்து பண்ணது தான். வேறு என்கிட்ட கேமரா வசதி கிடையாது. எல்லாமே போர்டில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஆசை. எனக்கு வசதியெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஃபோனை வச்சு தான் நான் செய்கிறேன். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்கும்போது இது ஒரு 30-35 வருஷமாக நமக்கு அனுபவம் இருக்குது. அவங்களுக்கு புரியுதா இல்லையான்றது அவங்க முகபாவத்திலே தெரிஞ்சிடும். புரியலன்றான், அதுக்கேற்ற மாதிரி உடனே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அந்த நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பேன், நிறைய புரிய வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முகபாவம் மாறும். இதெல்லாம் எல்லா டீச்சருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது ஸ்டடி பண்ணுவாங்க. முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை அப்படின்றது, நல்லா புரிஞ்சிச்சுன்றது. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணி மாற்றுவேன், எப்படி பண்ணணும்னு தெரியும் நமக்கு. அது எல்லா டீச்சர்ஸ்க்கும் அந்த விஷயம் தெரியும். ஸோ கேமராவில் இப்போ சொல்லித்தரோன்னு வச்சிங்களேன், வீடியோவில் சொல்லித்தரோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ யாருக்கு என்ன புரியுதோ புரியாதுன்றதை சொல்கிறது வீடியோட லெங்க் அதிகமாகிடுன்றது தான் ப்ராப்ளம். ரெண்டாவது, என்னுடைய ஃபோன் கெப்பாசிட்டி எப்பவுமே 2 GB தான் இருக்கும் கெப்பாசிட்டி. இப்போ கடைசியாக போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 1.4 GB ஆயிடுச்சு. அதை போட்டு அதை நானே இந்த ஃபோனை வச்சு நான் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணணும். அப்போ தான் 1.5 GB எனக்கு சேவ் ஆகும் திருப்பி. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. 2 GB 3 GBன்னு போச்சுன்னா நான் ஃபோனில் என்ன எடிட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மெமரி இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. கிளாஸ் ரூம் என்வைரன்மெண்ட் வேறு, வீடியோவுக்கு பண்ணுறது வேறு. இதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பார்ப்பீங்க என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தெரியும். அது போக போக நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபோனாக வாங்கி கேமரா வாங்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. மேக்ஸிமம் இருக்காத மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் மேக்ஸிமம் நான் இப்போ மேலேயே நான் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அந்த எக்ஸாம்பிள் டைப் பண்ணணும்னு வச்சிங்களேன். இட்ஸ் மேனுவல் ப்ராசஸ் வெரி டீடியஸ். ஒவ்வொன்றுத்துக்கு அதை ஃபோனில் டைப் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சென்டென்ஸ்லாம் கரெக்டாக டைப் பண்ணி இது பண்ணுன்றது, எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். நான் சிஸ்டம் ஒன்று இல்லை என்கிட்ட. இப்போ சிஸ்டம் வந்த பிறகு இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறேன். நான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.